ஹே எவ்ரிவன், வெல்கம் டு ராயல் கிச்சன் டிலைட்ஸ். கேக்லேயே பனானா கேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். பனானா கேக் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 பனானா ஆட் பண்ணி அதை ஃபோர்க்கை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுக்கணும். இந்த அளவுக்கு மேஷ் பண்ணிக்கலாம். இன்னொரு பவுலில் 50 கிராம்ஸ் பட்டர், 1/4 கப் ப்ரௌன் சுகர், 1/4 கப் பவுடர்ட் ஒயிட் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட் டெக்ஸ்சர் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த அளவுக்கு சாஃப்ட் டெக்ஸ்சர் ஆகணும். இதில் ஒரு எக் ஆட் பண்ணி சுகரோடையும் பட்டரோடையும் எக்கு நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். மேஷ்டு பனானா ஆட் பண்ணி அதையும் வெட் இன்க்ரீடியன்ஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்கு 1 கப் மைதா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதை ஆட் பண்ணி நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வெட் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெண்டுமே ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மில்க் சாக்லேட் அண்ட் நட்ஸில் ஆல்மண்ட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அவன் ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக 180 டிகிரி செல்சியஸ் 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். கேக் பேனில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி பேட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஏர் பபிள்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்காக 2 வாட்டி நல்லா டேப் பண்ணி எடுத்திருக்கேன். கார்னிஷ்காக பனானா, ஸ்லைஸ்டு பனானா அண்ட் ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணி நான் பேக் பண்ண வச்சுருக்கேன். ஸோ மைக்ரோவேவ் குக்கிங் டைம் 15 மினிட்ஸ் நான் பண்ணி எடுத்திருக்கேன், பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம பேக் பண்ண வச்சுருந்த பனானா கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த பனானா கேக்கோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கு. கட் பண்ணும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பனானா ஆட் பண்ணதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது கேக். இது கிட்ஸுக்கு பனானா கேக் ரொம்ப பிடிக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பனானா கேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.